ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமைக்கிருங்க.
ராமநாதபுரம் மாவட்டம் எட்டிவேல் கிராமத்தில் தரணி இயற்கை விவசாய பண்ணையின் உரிமையாளர். என் பெயர் தரணி முருகேசன். நான் ராமநாதபுரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக பணியாற்றி வருகிறேன். மக்கள் பணி செய்து வருகிறேன். பொதுவாக விவசாயத்திற்கு மாடுகள் தான் உற்ற துணை. நாம் அந்த வளமான மண்ணை உருவாக்குவதற்காக உழுவதற்கும் அதற்கு வேண்டிய உரத்திற்குமாக இந்த மாடுகளைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். 200 மாடுகள் இந்த தோட்டத்தில் இருக்கிறது. இந்த தோட்டத்தினுடைய வளம், இந்த தோட்டத்தினுடைய செழுமை எல்லாமே இந்த மாடுகளை நம்பித்தான் இருக்கிறது. இந்த மாட்டிற்கு நன்றி கூறும் முகமாக அந்த வகையில் நானும் இந்த தரணி இயற்கை விவசாய பண்ணையில் இருக்கின்ற அத்தனை மாடுகளுக்கும் நான் நன்றி சொல்லும் விதமாக, எனது நன்றிக்கடனை செலுத்தும் விதமாக இந்த மாட்டுப் பொங்கல் விழாவை கொண்டாடினோம். இந்த தோட்டம் மட்டும் 60 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே இயற்கை விவசாயம் செய்து வருகிறோம். ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற அடிப்படையில் விவசாய காடுகள், காய்கறிகள், புஞ்சை தானியங்கள், நஞ்சை தானியங்கள், கோழி, பசுமாடுகள், இப்படி மீன் பண்ணை, இப்படி தேனீ வளர்ப்பு, இப்படி பல தன்மைகளில் இந்த பண்ணையை வடிவமைத்திருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக சிறுக சிறுக நான் வடிவமைத்த இந்த பண்ணை இன்று முழுமை பெற்று கடந்த 2 ஆண்டுகளாக அதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய லாபத்தை நோக்கிய ஒரு நகர்வை நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பணப்பயிர்கள், நீண்ட நாள் வாழக்கூடிய மர வகைகள் இங்கே பயிரிட்டு இருக்கிறோம். பல ஆண்டுகளாக இங்கே நமது பாரம்பரியத்தை வெளி உலகத்திற்கு பறைசாற்றும் முகமாக பொங்கல் விழாக்கள், மாட்டுப்பொங்கல் தினத்தன்று நடத்தி வருகிறோம். பல்வேறு மக்களை ஒன்றிணைத்து பல்வேறு கிராமிய கலைகளையும் இங்கே நடத்தி இந்த மாட்டுப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். என் போன்ற இயற்கை ஆர்வலர்களுக்கு இந்த விழா ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக அமைகிறது. எனக்கு மட்டுமல்ல, என் போன்ற இயற்கையை நேசிக்கக்கூடிய, இயற்கையினுடைய வளத்தை பராமரிக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களுக்கு இது போன்ற விழாக்களை நடத்துவதன் மூலமாக அவர்களுக்கு என் சமர்ப்பணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வருகுது சமூக பாடம் சொல்லிக்க போகுது பண்டைகளை தத்தவான பழங்கால ரகமூராம் பாட்டாக சொல்லிக்க போகுது இங்க பாட்டாக சொல்லிக்க போகுது நாடோடி பாடல் வருகிறது அப்படி இருக்க கேட்குது அப்படி நடவு பார்த்து உணவு காட்டி ஐயா நடவு காட்டி எங்க நடவு பார்த்து உணவு பார்த்து தமிழனுக்கு சொந்த பாட்டு ஐயா நடவு பார்த்து உணவு பார்த்து தமிழனுக்கு சொந்த பாட்டு நல்ல கதை சொல்ல போகுது நல்ல கதை சொல்ல போகுது கை பொங்கல் வாழ்த்து ஆடி வருகிறது கை பொங்கலுக்கு ஆடி வருகிறது நாடோடி பாடல் வருகிறது அப்படியே நாடோடி பாட்டு வருகிறது ஐயா நாடெல்லாம் ஒலிக்க போகுது ஐயா நாடோடி பாட்டு வருகிறது அடி நாடெல்லாம் ஒலிக்க போகுது அந்த நாடெல்லாம் ஒலிக்க போகுது
மீனாட்சி இவ பழங்கி மீனாட்சி கும்மியாடும் அம்மா நீ எல்லாம் பருகு மீனாட்சி அந்த நாகம்மா ராஜலட்சுமி நல்ல முன்னு தாயி ஒரு மனது எங்கு தாயி கும்மி நன்றாக அடியெல்லாம் மாத்தா மறுக்கிறீங்க முத்தை பேச்சியம்மா செல்வது ராகி கடைசி கொடுத்து கேட்டு சேர்ந்து இப்ப பொருங்கம்மா தானகரை மூன்று அப்படி நானே தானே தன்னே நாடு நாடு ஒரு தானே நாடு நாடு ஒரு தானே ரெண்டு 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 நாடு நாடு அந்த மாரியம்மா பிறந்தா மலையாளம்மா தேசா புளி மங்காத வீலாசா அப்படி மல்லியப்பு மணக்குதம்மா மல்லிகை மலர் வாச அப்படி நானே தானே தானே நானே ஒரு பண்ணா நானே நானே அது நானே 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 அந்த காளியம்மா பிறந்த இடம் கலங்கி நாடு தேசம் அப்படி கருணை நிராவாசம் அந்த ஆத்தாளுக்கு போடுங்கம்மா கதம்பு மலர் வாசம் அந்த தாமுதல் இருந்த இடம் ஆதி கையிலாசம் வாசம் அது கருங்க நம்பா கொண்டு அதுக்கு மல்லி வாசம் ஒரு நானே நானே அந்த தேவி முதல் இருதையில தெய்வீக ஜோதி மலர் வாசம் இந்த கோவிலே கும்பக மலவாசம்